சட்டமய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் வந்து நம்ம இந்த எஃப்ஐஆர்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த சிஎஸ்ஆர்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ எஃப்ஐஆர்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோவை பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஃப்ஐஆர்னா என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது முன்னாடி வீடியோலே சொல்லியிருக்கோம். சொன்ன மாதிரி எஃப்ஐஆர்ன்றது என்னன்னா ஒரு குற்றம் நடக்குது. அந்த குற்றம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை போயிட்டு நம்ம ஸ்டேஷனில் சொல்கிறோம், காவல் நிலையத்தில் சொல்கிறோம். காவல் நிலையத்தில் சொன்ன உடனே அதற்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க வாங்கிக்கிட்டு அதற்கான ஒரு முதல் தகவல் அறிக்கையை வந்து காவல் நிலையத்தில் பதிவு பண்ணுவாங்க. இது வந்து நார்மலாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம எஃப்ஐஆர், அதாவது ஏதாவது ஒரு குற்றம் நடந்தது அப்படின்னா. இந்த ஜீரோ எஃப்ஐஆர்ன்றது என்னென்னா இது வந்து நார்மலாக இந்த ஸ்டேஷன் லிமிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா வந்து அதை நார்மலாக வந்து அந்தந்த காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஒருவேளை வந்து ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றம் நடந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க ஸ்டேஷனுக்கு. அப்போ வந்து ஸ்டேஷன்லேருந்து ஆள் வராங்க அப்படின்னா இந்த இடம், அதாவது இந்த குற்றம் நடந்த இடம் வந்து எங்களோட ஒரு காவல் நிலைய எல்லைக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லி அவங்களால வழக்கு பதிவு பண்ணாமல் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அந்த காவல் நிலைய அதிகாரி வந்து ஒருவேளை அந்த வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க, என்னோட காவல் நிலைய எல்லைக்குள்ளே இது வரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்திய தண்டனை சட்டத்தில் சொல்லப்படுற பிரிவு 166A கீழ் வந்து அவங்க மீது வந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆகையால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்தோட அந்த இடம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிற அதற்கான அந்த எல்லைக்குள்ளே வரலை அப்படின்னு சொல்லி ஒரு காவல் நிலையத்தில் புகாரை மறுக்க முடியாது. இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேப், அதாவது வந்து கற்பழிப்பு புகார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு பதிவு இந்த ஜீரோ எஃப்ஐஆர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்டு, அதுக்கப்புறம் மர்டர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனோன்னா நார்மலாக வந்து அங்கே இருக்க அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து நடந்த ஒரு குற்றத்தை வந்து உடனே பதிவு பண்ணணும், அதாவது காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டு வரல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக யாரும் வந்து ஒரு குற்றத்தை பதிவு பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்கு இந்த ஜீரோ எஃப்ஐஆர் கொண்டு வரப்பட்டது. நார்மலான ஒரு எஃப்ஐஆருக்கும் இந்த ஜீரோ எஃப்ஐஆருக்கும் முன்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனால் நார்மலாக ஒரு எஃப்ஐஆர் ஒரு காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு நம்பர் போட்டு இந்த வருஷத்துக்கு வந்து இந்த புகார் பதியப்பட்டது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 18/2017 அப்படின்னு சொல்லி போடுறாங்கன்னு வச்சுப்போம். இது வந்து நார்மலான நம்பரு. ஆனால் இந்த ஜீரோ எஃப்ஐஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சீரியல் நம்பருமே இருக்காது. அது வந்து அன்னம்பர்டாக இருக்கும், அல்லது நம்ம ஜீரோ அப்படின்னு சொல்லி நார்மலாக சொல்லிடலாம். இந்த ஜீரோ எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கான ஒரு ப்ரீமிலரி இன்வெஸ்டிகேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து அந்த காவல் நிலையத்துக்கு இந்த புகாரை வந்து அங்கே அனுப்பி வச்சிருவாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஜீரோ எஃப்ஐஆர்ன்றது என்னன்னா ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த நடந்த குற்றத்தை அந்த இருக்க அந்த எல்லை பகுதியை காரணம் காட்டி வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணக்கூடாது, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காவல் அதிகாரியும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜீரோ எஃப்ஐஆர். கண்டிப்பாக இதை பயன்படுத்திங்க. நம்ம வந்து இப்போ சிம்பிளாக ஒரு விஷயம் பார்ப்போம். என்னன்னா இப்போ எல்லாரும் வந்து இப்போ ட்ரெயினில் போகிறது வந்து ஒரு வழக்கமான விஷயம். அதுபோல் ட்ரெயினில் போகிற சமயங்களில் ஏதாவது ஒரு திருடு ஏற்படுது அப்படின்னா அந்த திருட்டை வந்து பதிவு பண்ணுற சமயங்களில் அதற்கான ஒரு எல்லை பகுதியை வந்து கண்டிப்பாக காவல்துறையினர் வந்து பார்க்க மாட்டாங்க. இன்கேஸ் அப்படி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜீரோ எஃப்ஐஆர் விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் வழக்கு பதிவு பண்ண வைக்கலாம். ஆக்சிடென்ட் கேஸுக்கும் அதே தான். இப்போ நார்மலாக வந்து இப்போ சாலையில் வந்து ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அது மாதிரி இருக்க சமயங்களில் இது போல் வந்து என்னோட ஜூரிஸ்டிக்ஷனில் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எல்லைக்கு உட்பட்டு வரலன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காவல் அதிகாரியும் மறுக்கக்கூடாது, மறுக்கவும் முடியாது. அதனால தான் கொண்டு வரப்பட்டது இந்த ஜீரோ எஃப்ஐஆர். கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்குன்றதை நம்புகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கங்கள்.